வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்டி கேமராவை எப்படி ஃபேக்ட்ரி செட் பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது ஃபுல்லாக டிஃபால்ட் பண்ணணும், ரீஸ்டோர் டு ஃபேக்ட்ரி டிஃபால்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக சில கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமராவை ஒரு சைட்டில் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேமராவை வேறு ஒரு சைட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. மேபி அவங்க அந்த இடத்துல ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேறு ஒரு வீட்டில் இருந்தது குடோனுக்கோ இல்லை குடோனில் இருந்தது வேறு ஒரு ஆஃபீஸ்க்கோ போடும்போது, ஸோ லாஸ்ட் டைம் போட்ட பாஸ்வேர்டு என்னென்னு தெரியாது. பட் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும், ஓகேங்களா? என்விஆர் ஃபேக்ட்ரி செட் பண்ணுறது நம்ம என்விஆரோட பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்கும், இல்லை ரீசெட் ஹோல்டு இருக்கும், அது பண்ணிக்கலாம். பட் கேமரா வந்து ரீசெட் ஆகாது அந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணால் கேமராவை ஃபேக்ட்ரி செட் பண்ணணும், நான் பாஸ்வேர்டு புதுசாக செட் பண்ணணும், பட் எப்படி ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் கேமராலாம் ஆன்லைனில் தான் இருக்குது அப்படின்ற கான்செப்டுக்காக மட்டும்தான் ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்குது, ஆனால் கேமராக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ இது எதுக்காக ரீசெட் பண்ணுறீங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு கஸ்டமருக்கு போட போகிறீங்க. ஸோ அப்போ வந்து ஸோ இந்த மாதிரி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி மெயின் மெனுவில் போயிட்டு இங்கே நம்ம கேமராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கேமரா ஆட் பண்ணியிருப்பீங்க, அதனோட வியூ வந்து இங்கே வரும். சரிங்களா? ஸ்டேட்டஸ் ஆன்லைன் தான், பட் உங்களுக்கு அந்த கேமரா பாஸ்வேர்டு தெரியலை, இல்லைனா புதுசாக பாஸ்வேர்டு போடணும்னு நினைக்கிறீங்க வேறு இடத்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலே பாருங்கள் ஐபிசி சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா மேலே, ஸோ இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அந்த கேமரா ஆன்லைனில் இருக்க ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ ரீபூட் பண்ணணுமா இல்லை ரீசெட் பண்ணணுமா, ஓகேங்களா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வேறு பர்பஸ். பட் ரீசெட் பண்ணுறது, ரீசெட்னால் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு இல்லையா ரீசெட் டு டிஃபால்ட். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கேமரா வந்துடும். அதாவது நியூ கேமரா வாங்கும்போது டிஃபால்ட் ஐபி 192.168.1.2ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி போயிடும். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து கேமரா ஆன்லைனில் இருக்கணும். சரிங்களா? கேமரா ஆஃப்லைனில் இருந்ததுன்னா இதை பண்ண முடியாது. சரிங்களா? கேமரா ஆன்லைனில் இருக்கும்போது ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு ரீசெட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பேசிக் ரீசெட்டாக ஃபேக்ட்ரி ரீசெட்டான்னு கேட்கும். ஸோ பேசிக் ரீசெட் அப்படின்னா ஜஸ்ட்டு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் ஆகாது. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இந்த WD வேறு எனபிள் பண்ணியிருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ஸ்க்ரீன் பிரைட்னஸ்ஸு, கேமராவோட வேறு ஏதாவது செட்டிங்ஸ் நீங்கள் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது மட்டும் தான் ரீசெட் ஆகும், பேசிக் ரீசெட். பட் இந்த ஃபேக்ட்ரி ரீசெட்ன்றது ஃபுல்லாகவே கேமரா ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தா அங்கே சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா கேமரா வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ரி செட் ஆகிடும். அதாவது ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கேமரா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷனில் போய் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் வந்துடுவோம். கேமரா வந்து டெலீட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஏன்னா கேமரா ஃபேக்ட்ரி செட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம சர்ச் பண்ணி செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சர்ச் பண்ணும்போதே மேலே 1.2ன்ற ஐபி அட்ரஸ் வந்து ஆக்டிவேட் இல்லாமல் இருக்குன்னு காட்டுது. அதாவது இப்போ தான் நம்ம ஃபேக்ட்ரி செட் பண்ணணும். ஸோ அந்த கேமரா தான் டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஐபி 1.2 தான் டிஃபால்ட். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இந்த கேமரா டெலீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு யூஸ் இல்லை, இதை டெலீட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து கேமரா டிஃபால்ட் கண்டிஷன்லாம் வந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வேறு ஒரு என்விஆருக்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கேயே ஆக்டிவேட் பண்ணி இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா?